சம்மர் ஆல்ரெடி வந்தாச்சு, மாங்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு ஏத்த மாதிரி மாங்காவை வச்சு ஒரு சூப்பர் டிஷ் பண்ணலாமா? வெல்கம் டு வேதவல்லி டைரிஸ். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் மாங்காய் பச்சடி. இந்த டிஷ்ஷை சித்திரை 1 அன்னைக்கு நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பச்சடியில் இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்புன்னு இந்த சுவையெல்லாம் கலந்து இருக்கும். சரி வாங்க டிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு பெரிய சைஸ் மாங்காய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பெருங்காயம், 1 கப் வெல்லம், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் சமைக்க என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய்லாம் இப்போ கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட்டை போட்டு வேக விடுங்க. அதுக்குள்ள இன்னொரு கடாயில சூடான தண்ணியில எடுத்து வச்சிருக்க வெல்லமை கரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில வெல்லம் கரைஞ்சா போதும். நீங்க பாகு ஸ்டேஜுக்கெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நல்லா வெந்திருக்க மாங்கால கரைச்சி வச்சிருக்க வெல்லமை சேர்த்து கெட்டியான பதம் வர வரைக்கும் கிளறுங்க. மாங்காய் பச்சடி வெல்லம் கூட சேர்ந்து ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி இஸ் ரெடி டு சர்வ். இந்த பச்சடி சாம்பார் சாதம், தயிர் சாதம், கலந்த சாதம்னு ஏதாவது ஒரு டிஷ்க்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேதவல்லி டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.